வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சு போய் குடும்ப நிம்மதியும் கெட்டு போய் அப்படிப்பட்ட ஒரு குடி தேவையா அப்படின்னு சிந்திச்சாலே போதும். அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும்பொழுது அப்பதான் ஒரு சிலருக்கு உயிர் மேல ஒரு பயம் வருது. ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நடத்தை கெடுக்கும். வார்த்தையே எல்லாத்துலேயும் போட்டு தான் வச்சுருக்காங்க. யாரெல்லாம் இந்த பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையாகி உடல் ரீதியான பாதிப்புகளை அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலியும் இதால் அதோட பாதிப்புலேருந்து வெளியே வர முடியாமல் தத்தளிக்கும்ன்றதை பற்றி முழுமையாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலின்ற யூடியூப் சேனல் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ஃபேஸ்புக்லேயும் ஆயில்ய மைத்திலின்ற பேரில் இருக்கும், ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப்பில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அந்த ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடக்கூடிய இந்த பதிவு நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ பயனுள்ள தகவலை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போக தனிப்பட்ட முறையில் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்னெல்லாம் பலன்கள் இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதற்கு குருதட்சணை உண்டு. ஸோ குருதட்சணை செலுத்திட்டு உங்களுடைய பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுவாங்க. அந்த பெண்கள் எல்லாம், நிறைய தாய்மார்கள் எல்லாம் லைஃப்பில் நிறைய பேர் பார்த்தாச்சு. ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி அந்த கல்யாண வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறி போகும்பொழுது தான் அதனால் வரக்கூடிய அந்த வலி வேதனை வாழ்நாள் முழுக்க தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆண் நல்லவராக இருப்பாங்க, ஆனால் குடின்ற ஒரு பழக்கம் ஒட்டுமொத்த நல்ல குணத்தையும் கெடுத்து விட்டுரும், குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்து விட்டுரும். இன்னும் ஒரு சில ஆண்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த குடியை விட்டுணும்னு நினைக்கிறேன் மேடம், ஆனால் முடிய மாட்டேங்குது. நானே அமைதியாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டுங்க ஃபோன் போட்டு வலுக்கட்டாயமாக என்னை கூட்டிகிட்டு போய் குடிக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல மேடம். நானும் இதுலேருந்து வெளியே வரணும் தான் நினைக்கிறேன், என் ஒய்ஃப்க்கு நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், இருக்க முடிய மாட்டேங்குது அப்படின்வாங்க. யதார்த்தமாக நிறைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய உண்மைங்க இது. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னும் பொழுது சமூக மாற்றங்களாக இருக்கலாம், சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களாக நிறைய இருக்கலாம். எல்லாமே இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, எல்லாருமே அந்த மாதிரி குடின்னு குடிக்கே அடிக்ட் ஆகி வாழ்க்கையை தொலைக்கிறாங்க கிடையாது. நிறைய பேருக்கு இந்த குடியால் உடலில் பாதிப்பு வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை தொலைச்சி போய் குடும்ப நிம்மதியும் கெட்டு போய் அப்படிப்பட்ட ஒரு குடி தேவையா அப்படின்னு சிந்திச்சாலே போதும். அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும்பொழுது அப்போதான் ஒரு சிலருக்கு உயிர் மேலே ஒரு பயம் வருது. நாளைக்கு நமக்கும் இது போல் ஆயிடுமோ, நம்ம குடும்பமும் இது மாதிரி கஷ்டப்படுமோ, அதற்கு முன்னாடியே இது போலெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பக்குவமான ஒரு மனநிலைமையை நம்மளால் உண்டாக்க முடியும்னா கண்டிப்பாக முடியுங்க. முயற்சியும் பயிற்சியும் தான் அதுக்கு தேவை. நம்ம மனசில் சில எண்ண மாற்றங்கள் தான் தேவை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடும்போது மட்டும் பாருங்கள், ரொம்ப பயபக்திமான கண்ட்ரோலாக அந்த 40 நாள் இருப்பாங்க விரதம். அந்த 40 நாளும் உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கும். காரணம் என்ன? அப்போ உங்களால் முடியும், ஆனால் அதற்கான முயற்சி நீங்கள் செய்ய மாட்டீங்க. இதுதான் அதில் இருக்க விஷயமே. அந்த 40 நாள் சுவாமிக்கு மாலை போட்டு பக்தியாக இருக்க உங்களால் முடியுதுன்னா அப்போ எல்லா காலத்துலேயும் உங்களால் முடியும், ஆனால் நீங்கள் அதுக்கான முயற்சி செய்ய மாட்டீங்கன்றது யதார்த்தமான உண்மை. ஸோ இதெல்லாம் பற்றி சரி இப்படியெல்லாம் இருக்குங்க. ஜாதகத்தில் என்ன சொல்லுது, நிறைய பேர் கேட்பாங்க, என் ஹஸ்பண்ட் நல்லா இருந்தாருங்க, திடீர்னு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாரு, குடும்ப நிம்மதியே கெட்டு போச்சுங்கன்னு என்ன காரணம்? அதுதானே நமக்கு தேவை. ஒருத்தருடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒரு யோகம், ஒரு கிரக சேர்க்கை அப்படின்றது யோகம் அப்படின்னு ஒரு கணக்கு நம்மளுடைய ஜோதிட வார்த்தையில். ஸோ கிரக சேர்க்கை ரொம்ப முக்கியம். அது எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் வாங்குறதுன்றதும் ஒரு முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் நிறைய யோகமாக இருக்குனாலும் அந்த யோகத்துக்கு நிகரான சில தோஷத்தையும் சில குறைபாடுகளையும் அந்த கிரக சேர்க்கை தரும், மாறவே மாறாது. ஒரு கிரக சேர்க்கை யோகமாக செயல்படுதுன்னா அது அப்படியே ஒரு நெகட்டிவாகவும் செயல்படும். ஆனால் யோகத்தை எடுத்துக்கலாமா, நெகட்டிவாக எடுத்துக்கலாமான்றது நம்ம கையில் தாங்க இருக்குது. நெருப்பு தண்ணி எதில் கையை வச்சா கை சுடும்ன்றது நமக்கு தான் தெரியும். நெருப்புக்கும் தெரியாது, தண்ணிக்கும் தெரியாது. நமக்கு அதில் கையை வைக்கிற நமக்கு தான் அந்த உணர்வு வரும்.
ஸோ அந்த அடிப்படையில் செவ்வாய் சந்திரன், செவ்வாய் சனி சந்திரன், இதோட ராகு இந்த சேர்க்கை இருக்கு. ஒருத்தருடைய ஜென்ம லக்னமும் ராசியாகவும் ஒன்றாக இருந்து அங்கே செவ்வாயோ சந்திரனோ சேர்ந்திருந்தாலோ, செவ்வாய் சந்திரனுடைய பார்வை இருந்தாலோ, லக்னத்திலே வந்து சந்திரனோ இல்லை சனியோ இருந்து சந்திரன் சனியோட அமைப்பு காம்பினேஷன் இருந்தாலோ, இதோட ராகு சேரும் பொழுது எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கட்டும், இதோட ராகுவும் சேரும். ராகு போதைக்காரங்க, போதையிலே வச்சுருப்பான் ஒருத்தரையும். ஸோ அந்த ஒரு அமைப்பு இருந்து தசா புத்தி கெட்ட அமைப்புன்னு சொல்லக்கூடிய 6, 8, 12 பாதகாதிபதி தசா புத்தியோட அமைப்பு நடக்கும் பொழுது ஜாதகர் இது போல மீள முடியாத விஷயத்தில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தத்தளிப்பார். அந்த குடும்பமும் அவரால் ரொம்ப மனவேதனை அடையும். ஸோ கிரகச்சேர்க்கைன்னு வரும்பொழுது சனி சந்திரன் செவ்வாய் ராகு இந்த 4மே சேர்ந்து இருந்தாலும், இல்லை 2 கிரகங்கள் சந்திரனோட சனியும் ராகுவும் சேர்ந்து இருந்தாலும், சந்திரனோட செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தாலும், ராகு ஏதாவது ஒரு அமைப்பில் தொடர்பில் இருந்தாலும் ஜாதகர் ரொம்ப குடியே கதின்னு இருப்பாருங்க. ஸோ ஜாதகருக்கு வந்து ரொம்ப சுயநலமாகவும் ஒரு அமைப்பில் இருக்கும். லக்னம் கெட்டு போச்சு அப்படின்னும் பொழுது சொல்லவே முடியாது, குடும்பம் ரொம்ப பாதிச்சிடும். ஜாதகருக்கு அட்வைஸ் பண்ணுறதே வேஸ்ட்டுன்ற மாதிரியெல்லாம் குடும்பத்தில் இருக்கவங்க நினைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மனக்கசப்பு அந்த ஜாதகர் அனுபவிப்பார். சுயநலமாக இருப்பாங்க அந்த ஜாதகர். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன இந்த கிரக சேர்க்கை இருக்கவங்களெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்லா இருப்பாங்க. திடீர்னு அந்த மது பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு அதிலிருந்து மீள முடியாமல் தத்தளிப்பாங்க. உடலும் அவர்களுக்கு பாதிக்கப்படும். சந்திரன் உடலுங்க. எல்லா கெட்ட பழத்துக்கும் அதிபதி யாரு? சனி. சனியோட ராகு சேரும் பொழுது என்ன ஆகும்? அந்த ஒரு அமைப்பை வந்து அப்படியே தங்க வச்சிரும். ஸோ அப்படியே ஒரு போதையிலே இருக்க வச்சிரும். போதையில் இருக்க யார் எந்த உறவுனும் தெரியாது. ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற அந்த புத்தி சுவாதனம் இல்லாத அளவுக்கு போயிடுவாங்க. கண்ட்ரோல் மீறி போயிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்படும் பொழுது தான் குடும்பத்தை எப்படி பார்ப்பாங்க? எத்தனை குடும்பங்க இதால் பாதிக்கப்பட்டிருக்கு, கணக்கே இல்லைங்க, அவ்வளோ குடும்பம். ஸோ இந்த மது பழக்கத்துலேருந்து மீள்றதுக்கு என்ன வழினா, அதான் நல்ல ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கொடுக்கறது நல்லது. இது போக வந்து நீங்கள் சமைக்கக்கூடிய உணவில் அதிகமாக வந்து எலுமிச்சை சாதம் அதிகமாக வந்து வாரத்துக்கு 2 முறை எலுமிச்சை சாதம் கொடுக்கலாம். கடுகு எண்ணெயில் செஞ்ச உணவை வந்து அதிகமாக கொடுக்கலாம். கடுகு எண்ணெய், அந்த கடுகு எண்ணெயில் வந்து சமைக்கப்பட்ட உணவை வந்து அதிகமாக கொடுக்கலாம். 2. 3வது, மாலை 7 மணி போல் உங்களுடைய வீட்டு வாசலில் கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றி வரலாம். இதெல்லாம் பண்ணும் பொழுது கண்டினியூஸாக பண்ணணும். 1 நாள் 2 நாள் 1 வாரம் பண்ணலாம் பலிக்காது. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும் பொழுது உங்கள் வீட்டில் குடிச்சிட்டு ரொம்ப தகராறாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் மாற ஆரம்பிக்கும். ஸோ வாலண்டரியாக வந்து அமைதியாக இருக்கிறவங்களோ ஃப்ரெண்ட் நண்பர்கள் வந்து கையை பிடிச்சி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள், அந்த அமைப்புக்கெல்லாம் போகணுன்ற எண்ணத்தை தடுக்கும். இப்போது வீட்டிலே சும்மா இருப்பாங்க, நல்லா அமைப்பாங்க, திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வந்து வாப்பா அப்படின்னு ஃபோனை போட்டு கூப்பிட்டாலும் கூட இல்லைப்பா வரலன்னு சொல்கிறதுக்கு வாயில் வார்த்தை வரும். அந்த விஷயத்தை வந்து இந்த கடுகு எண்ணெய் செய்யும். பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அதிகமாக வந்து வாரத்துக்கு 2 முறையாவது எலுமிச்சை பழம் வச்சு குளிங்க. தலையிலலாம் எலுமிச்சை பழத்தை நல்லா தேய்ச்சி குளித்தாலே அந்த பித்தம்லாம் தனியும், அந்த போதைத்தன்மையெல்லாம் தனியும். இதெல்லாம் வந்து நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம பயன்படுத்தி பார்க்கணும். சும்மா ஏதோ தானோன்னு போயிட்டே இருந்தோன்னா எல்லாத்துக்குமே முயற்சி எடுத்தால் தான் தீர்வு கிடைக்கும். முயற்சியும் எடுக்காமல் பயிற்சியும் எடுக்காமல் நல்லது மட்டும் நடக்கணும்னா எப்படி நடக்கும்? கடவுள் வந்து நமக்கான ஒரு வழியை தான் காட்டுவார். அந்த வழியில் போகிறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். ஸோ அந்த வழியை வந்து கடவுள் காட்டும் போது அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். நிறைய விஷயங்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குன்னும் பொழுது இது போல் விஷயங்களை முயற்சி பண்ணி பாருங்கள். அதோட அளவுகள் எல்லாம் குறையும். விடிய நடக்கிற சண்டை சச்சரவு கூட அதோட அளவு போக 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 குறைஞ்சிடும். விடிய குடிச்சிட்டு சண்டை போடுறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்கள் பரிகாரமாக பண்ணும்பொழுது
நிறைய மாற்றங்கள் வரும். வீட்டில் ஒரு நிம்மதியாக தூங்க முடியுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்குது. பயன்படுத்தி பாருங்கள். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் அஹில்யா மைத்திலி.